திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வைகாசி திங்கள் 29ஆம் அருளிறை நன்னாள் வியாழக்கிழமை அன்று 4 பேருக்கு குரு பூசை. அதுல 4 முதன்மையானவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய குரு பூசை, அடுத்தது திருநீலநக்க நாயனாருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர். அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மற்றும் முருகநாயனார் 4 நாளை குரு பூசை. பூவுலகிலே அவதாரம் செய்து 16 அற்புதங்களை அருள் தமிழால் நிகழ்த்தியவர் ஜெகத்குரு திருஞான சம்பந்தர் என்றால் இறைவனிடம் நம்முடைய குறைகளை விண்ணப்பிப்பதற்கு முறையிடுவது என்று பெயர். அதனால் இவர்கள் ஓதிய பன்னிசை பணுவல்களுக்கு பெரியவர்கள் திருமுறை என்று பெயரிட்டு தொகுத்தனர். வைகாசி மூல விண்மீன் அருளிறை நன்னாள் வியாழக்கிழமை வருவது மிக மிக சிறப்பு. தவறாது சிவன் கோவில் சென்று திருஞான சம்பந்தருடைய குரு பூசை விழாவில் எல்லோரும் கலந்து கொள்வது சிறப்பு. விதிமுறைகளுக்கு உட்பட்டு கோவிலுக்கு வந்து பக்தி செய்வது ஆரம்ப நிலை. நாயன்மார்கள் போன்று அருட்கடலில் திளைப்பது பக்தியின் நிறைவு நிலை, பரவச நிலை. உயிர்களோடு என்றுமே ஒன்றி இருப்பவர் சிவபெருமான். வாசக பெருமான் எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா யான் இதற்கிலன் ஓர் கைமாறு என்கின்றார். திருநாவுக்கரசு பெருமான் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் எல்லை இல்லதோர் இறைவன்பால் அன்பு பூண்டேனுக்கு என்கின்றார். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கால்கள் என்று எண்ணி இந்த உலகிலே பல்வேறு விதிமுறைகளை பக்தியில் புகுத்துபவர்களே ஒருவரையும் அறியாது ஓதியும் ஊடியும் உரைப்பனாய் திரிவன் என்று நம்பியாரூர் பெருமான் பகர்கின்றார். எனவே அன்பர்களே, உலகில் காரணங்களை சொல்லி இந்த ஞானசம்பந்தருடைய குரு பூசையை தவற விட்டு விடாதீர்கள். பங்காளி காலமாகிவிட்டார், அதனால் தீட்டு என்று சொல்ல வேண்டியதில்லை. அடியனுடைய அன்னை இறந்து விட்டால் அன்றே சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டவன் அடியன். ஏனென்று சொன்னால் திருநீறு பூசாமல் கோவிலுக்கு செல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது என்ற ஒரு அன்பு நிலை வருகின்றது. அதுதான் உண்மையான பக்தி. அதை விடுத்து திருநீறு பூசாமல் கோவிலுக்கு செல்லாமல் பூசையில் விளக்கு ஏற்றாமல் பூசை செய்யாமல் இருப்பது அது தவம் அல்ல, அவம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கை மாணிக்க வாசகரின் வைர அடிகளை கண்ணுற்று இறைவன்பால் இடையராத அன்பில் திளைப்பதே சிறந்த பக்தியாகும். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், அப்படி தொழ வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மண்ணி வாழ்வாரே என்று திருஞான சம்பந்தர் வாக்குக்கேற்ப வைகாசி திங்கள் மூல விண்மீன் வியாழன் அன்று சிவன் கோவிலுக்கு சென்று திருஞான சம்பந்தர் குரு பூசையிலே கலந்து கொள்வோம், பிறப்பறுப்போம், சிவலோகம் புகுவோம், ஞான சம்பந்தரின் பதிகங்களை ஓதுவோம், ஞானம் பெற்று உய்வோம். எம்பிரான் ஞானாசிரியர் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம்.